இது உங்கள் டெக் வித் மச்சி சேனல். நான் முழுக்க ChatGPTயை வச்சு ப்ராம்ப்ட் எழுதி கூகுள் ஏஐ ஸ்டுடியோ மூலிமா க்ரியேட் பண்ண என்னுடைய ஆப் இது. ஸ்வர்ணபூமின்ற ஒரு ஃப்ளோட்டர் ஆப்பு. இதை விவசாயத்துக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் ஒரு சிறு தவறுகள் இருக்குது. அது ஃப்யூச்சரில் நான் சரி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஆப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் நிர்வாகி உரிமையாளர்னு இருக்குது. அதாவது பண்ணை நடத்துகிறவங்க இல்லை பண்ணையை மேனேஜ் பண்ணுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டா அவங்க இந்த செக்ஷனுக்குள்ளே பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி ஆகி உள்ளே போனீங்கன்னா அதில் புதிய வரவு நீங்கள் ஏதாவது என்ட்ரி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அதாவது வரவு இல்லை செலவு எது பற்றின விஷயமா இருந்தாலும் என்ட்ரி போட்டுக்கலாம். வரவு காலத்தில் இன்ன டேட்டில் இப்போ பிப்ரவரி இன்றைக்கி டேட்டுன்னு போட்டுக்கலாம். செட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பிப்ரவரி இன்றைக்கி டேட் வந்துடும். என்ன வகை செலவு, இப்போ மாட்டுத் தீவனமோ இல்லை கோழி தீவனமோ, சிவில் வேலைகளோ, மருத்துவ செலவோ, மளிகையோ, கல்வியோ, மின்சாரமோ இதை சார்ந்த செலவுகள் இருந்தால் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஃப்யூச்சரில் இதில் ஆட் சிம்பிள் கொடுக்க போகிறேன். ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிப்படையாக இந்த லிஸ்ட்டில் இருக்காத செலவுகள் ஏதாவது அடிஷ்னலாக இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோன்னா அதை என்ட்ரி பண்ணி இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு மாட்டு தீவனம் இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிற அந்த ஆட் செக்ஷன் அது என்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு வரவு வந்திருக்குன்ட்டு இப்போ ஒரு 5000 வந்ததுன்னு நம்ம போட்டுட்டோன்னா இது குவான்டிட்டின்றது சும்மா ஒரு மெஷர்மெண்ட். இப்போ இந்தமாரி ஒரு 5000 வந்ததுன்னா அது 5 வாட்டி வந்திருக்கு, 10 வாட்டி வந்திருக்குன்னு நம்ம சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக அதுக்கு ஜஸ்ட்டு 1ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லை மைக்கில் ஏதாவது ரெக்கார்டிங் நோட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மைக்கில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை வீடியோ ஏதாவது எடுக்கணுன்னா கூட எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் போட்டுட்டு மாட்டு தீவனம் செலவு செய்கிறதுன்னு கூட நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். இது முழுக்க நான் ChatGPTயை வச்சு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி இந்த ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். மாட்டு தீவனம் வாங்கியது 10 மூட்டை, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வேறு ஏதாவது உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா பதிவேற்றப்படுகிறது. சேவ் ஆகிடும். இதோ வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்லேயே மாட்டு தீவனம் 5000 என்றைக்கு டேட்டில் நம்ம சேவ் பண்ணுமோ அது வந்துடும். திரும்ப ஏதாவது செலவுகள் ஆட் பண்ணோன்னா திரும்ப அதிலே போய்ட்டு வரவுன்றதை மாற்றி செலவுன்னு செலெக்ஷன்